இன்னைக்கு பிக் பாஸில் முத்துக்குமரன் அவர் பண்ண தப்புக்காக கதறி கதறி அழுது பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸில் இன்றைக்கி வெளியிட்டிருக்க 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பயங்கரமாக கதறி அழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த கேப்டன்சி டாஸ்க்குனால தான். இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மராக 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி. இவங்க 3 பேருமே நல்லா விளையாடிருந்தாங்க. அதனால அந்த 3 பேரையுமே வச்சு கேப்டன்சி டாஸ்க் வச்சுருந்தாங்க பிக் பாஸ். கோல்மால்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. அதில் பெரிய பால் ஒன்று கொடுத்துருந்தாங்க. 3 பேரை நிற்க வச்சுருந்தாங்க 3 சைடு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கோல் போஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த பாலை அவங்கவுங்க கோல் போஸ்ட்டுக்குள்ளே போக விடாமல் தடுத்து வைக்கிறது தான் இதோட டாஸ்க்கு. அவங்களோட கோல் போஸ்ட்குள்ளே அந்த பால் போயிடுச்சு அப்படின்னா அவங்க நாக் அவுட் ஆகி வெளியில் போயிடுவாங்க, அவுட் ஆயிடுவாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெஃப்ரியும் முத்துவும் நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க. அப்போ ஜெஃப்ரி பாலை தூக்கி முத்துக்குமரன் மேலே போடுறாரு. அப்போ முத்துக்குமரன் காலில் அந்த பால் பட்டு திருப்பி ஜெஃப்ரியோட கோல் போஸ்ட்டுக்குள்ளேயே டேரெக்டாக போய் விழுந்துருது. ஜெஃப்ரி அதில் அவுட் ஆகி வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பவித்ராவும் முத்துக்குமரனும் நேருக்கு நேராக போட்டிடுறாங்க. அப்போது பவித்ரா அந்த பாலை தூக்கி முத்துக்குமரனோட கோல் போஸ்ட்டுக்கு நேராக போடுறாங்க. அப்போ முத்துக்குமரன் எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே எதுவுமே தடுக்காமல் நின்றுறாரு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவுட் ஆகிறாரு. பவித்ரா வின் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல முத்து தப்பு பண்ணிட்டாரு. விட்டு கொடுத்துருக்க கூடாது. கேம்னா கேம், அதை கரெக்டாக எல்லோரும் விளையாடணும். இதனால பிக் பாஸ் கோவமாகிட்டு அவங்கள கண்டபடி திட்டியிருக்காங்க. உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் விட்டு கொடுத்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் கேட்கவே இல்லை. அதனால இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுலேருந்து முத்துக்குமரன் பயங்கரமாக கதறி கதறி அழுகிறாரு. நம்மளால தான் இது வேஸ்ட்டாக போச்சோ அப்படின்னு. அந்த சைடு பார்த்திங்கன்னா பவித்ராவும் ஒரு பக்கம் உட்காந்து அழுகிறாங்க. இந்த தடவை நம்ம வின் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு. அதோட பிக் பாஸ் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் வின் பண்ணியிருந்தாங்க இந்த வாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயான் வின் பண்ணியிருந்தார். அதனால அவருக்கு இந்த வாரம் நாமினேஷன் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நெக்ஸ்ட் வீக்கு போகலாம்னு அவர் சந்தோஷமாக இருந்தார். அதையும் இப்போ கெடுத்து விட்டாங்க. முத்துக்குமரன் இவ்வளோ நாள் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன நினச்சாருன்னு தெரில. பவித்ரா இத்தனை தடவை கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணுற கடைசி நிமிஷம் வின் பண்ணாமல் போயிட்டாங்க. அதை நினச்சி அவங்க நிறைய தடவை அழுதுருக்காங்க. அதனால இந்த தடவை அவங்களுக்கு இதை விட்டு கொடுப்போம் அப்படின்னு நினச்சி அவர் விட்டு கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக செங்கல் டாஸ்க்லேயுமே அங்கங்கே அசால்ட்டாக அவர் நின்னார். ரொம்ப வெறித்தனமாக எப்போவுமே விளையாடுவார். இந்த தடவை ஒரு இடத்துல லேக் ஆகி இருந்தார். விட்டு கொடுத்துட்டு நின்னார். கிராண்ட் ஃபினாலே கிட்ட நெருங்க போகுது. இந்த டைமில் முத்துக்குமரன் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் நிறைய பேர் ஓட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் டாப்பில் இருக்க ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ அவர் பண்ண அந்த தப்புனால இந்த வாரத்தோட கேமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபைனல்ஸ் நெருங்க நெருங்க இன்னும் வெறித்தனமாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா இவர் பண்ணியிருக்க விஷயம் பிக் பாஸ்க்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த செங்கல் டாஸ்கில் ஒஸ்ட்டாக யார் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கேட்டிருக்காங்க. அதில் அன்ஷிதாக்கு நிறையா ஓட்டு விழுந்திருக்கு. அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அவங்கள மோஸ்ட்லி என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணிடுறாங்க. பிரேக் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு அழுதுறாங்க. அழுதே எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க. அது சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதோட குரூப்பாக உட்காந்து எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கிறதே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சௌந்தர்யாவை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விளையாடுறாங்க. ஒரு டிஃபென்ஸ் மோடில் நின்று ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது எல்லாருமே இனிமேல் எங்கள் கேமே வேறு மாதிரி இருக்கும், ஃபயர் மோட் ஆன் ஆயிரும், அக்ரெசிவாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆளாளுக்கு ஒரு டைப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஓட்டிங் தலைகீழாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. யார் வெளியில் போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.